ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் தனபாகியம் கோவையிலிருந்து. இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நமக்கு பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ வளம் தனம் கிடைக்கிறதுக்கு எளிய பரிகார முறைகள் அப்படிங்கிறது. முக்கியமாக நாம் இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய தேவதை எண்களை பற்றியும் சில முக்கிய பணத்திற்கான தேவையான சின்ன சின்ன பரிகாரங்களையும் பார்க்குறோம். இதில் நம்ம பண ஈர்ப்புக்கான ஏஞ்சல் நம்பர் நம்ம எடுத்துட்டோம்னா பொதுவாக 5207418997 அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த நம்பரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம ஒரு பச்சை கலர் பேனாவில் நம்மளுடைய இடது உள்ளங்கையில் எழுதி கொள்ளலாம், அல்லது இந்த மணிக்கட்டு பகுதிகளில் எழுதி கொண்டு தினமும் நமக்கு தேவையான பணம் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும் பொழுது பிரபஞ்ச ஆசையால் பணம் ஏற்பாடு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். உழைக்காமல் பணம் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பா உழைப்பு வேணும். உழைத்தாலுமே நமக்கு சரியான ஒரு வருமானம், முறையான ஒரு அமைப்பு, பதவி, புகழ், அந்தஸ்து கிடைக்காமல் இருக்கும்போது இந்த மாதிரி நம்பரை எழுதிட்டு வரும்போது கண்டிப்பா நம்ம நிறைய சக்சஸ் பண்றோம். உங்களுக்கு நிலையான நீண்டகால வருமானம் வேணும்னா நீங்க எழுதக்கூடிய நம்பர் 921340. மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், 921340. இந்த நம்பரை நீங்க எழுதிட்டு வரும்போது உங்களுக்கு நீண்ட காலமாக வருமான தடை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும். முக்கியமா உங்களுக்கு ஒரு அவசர தேவைகளுக்காக ஏதாவது ஒரு இடத்துல பணம் வேணும் கேட்க போறீங்க, இல்ல ஒரு லோன் வேணும், ஒரு எமர்ஜென்சி கேட்கணும் அப்படிங்கும்போது 897 அப்படிங்கிற நம்பரை இந்த இடத்துல நம்மளுடைய உள்ளங்கையில பாத்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல 897 நம்பரை எழுதி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அந்த தேவைக்கான விஷயங்கள் எனக்கு கிடைக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கான வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும். பொதுவா பணம் அப்படின்னாவே செல்வத்தை குறிக்கக்கூடியது. செல்வம் என்றாலே சுக்கிரனை குறிக்கக்கூடியது. நம்ம ஜோதிடத்தில் சுக்கிரனை எவ்வாறு வலுப்படுத்த வேண்டும் என்பது பொதுவாக ஜோதிடத்தில் பஞ்ச அங்கங்கள் என்று ஒன்று உண்டு. வாரம், திதி, யோகம், நட்சத்திரம், கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச அங்கங்கள் உண்டு. இதில் பாத்தீங்கன்னா பஞ்ச அங்கங்கள்ல முக்கியமாக பணத்திற்கு என்று சொல்லும் போது பாத்தீங்கன்னா சுக்கிரனை சொல்கிறோம். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் எதுக்காக ஆளுமைத்தனம் பெற்றவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திதிக்கான காரண கர்த்தாவா இருக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். அதுதான் ஜோதிடத்துல ஒரு சொல்வலுக்கு திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படிங்கிறாங்க. திதி சொல்லும் விஷயங்கள் அனைத்துமே நமக்கு நல்லது நடக்கும். பொதுவாகவே முன்னோர்களுக்கு நம்ம இறப்பு நடந்து முடிந்தால் திதி அப்படிங்கிற விஷயம் தர்ப்பணம் பண்ணுவோம். இது எப்படின்னா நீர்க்கரையில போய் பண்றது, அர்க்கியம் சமர்ப்பணம் பண்ணோம், இந்த மாதிரி பண்ணும்போது நீர்ல தான் செய்யறோம். அப்பவே இந்த சுக்கிரனோட தொடர்பு வந்துடுது. இந்த திதிங்கிறது செல்வ வளத்தை குறிக்கக்கூடியது. அப்போ ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு யோகத்தை சொல்லும். ஒவ்வொரு திதியில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு யோகங்கள் இருக்கும். பொதுவாக ஜாதகமே தெரியவில்லை, எனக்கு ஜாதகம் இல்லை, அல்லது நான் பிறந்த திதியில் இல்லை, திதி சூனியம் பெற்ற ராசியில் எனக்கு திசை நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். சிம்பிளான விஷயம், உங்களுடைய திதி தேவதைகள் இருக்கிறாங்க. அந்த திதி தேவதைகளுக்கு சில நைவேத்திய உணவுப் பொருட்கள் நீங்க நிவேதனம் செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பா செல்வ வளம் கிடைக்கும். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, இல்ல எனக்கு திதியெல்லாம் தெரியாது, நான் நார்மல் பர்சன் தான் அப்படிங்கும்போது சுக்கிரன் என்றாலே பணம் என்றாலே சுக்கிரன் என்றாலே மகாலட்சுமி. ஸோ அருகில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் அல்லது சொர்ணாகர்ஷ்ண பைரவர் அல்லது லக்ஷ்மி குபேரர் அல்லது பெருமாள், இந்த பணம் சார்ந்த எந்த தெய்வங்களாக இருந்தாலும், உங்களுடைய இஷ்ட தெய்வங்களாக இருந்தாலும், அல்லது உங்கள் வீட்டிலேயே ஒரு மகாலட்சுமி கலசம் வைத்தோ அல்லது மகாலட்சுமி படம் வைத்தோ நீங்கள் இந்த விஷயங்களை செய்து கொண்டு பொருளாதார வளத்தை பெறலாம். முக்கியமாக 15 திதிகளுக்கும் ஏற்ற நிவேதன பொருட்களை நான் இந்த காணொலியில் கூறுகிறேன். இதை பயன்படுத்தி அனைவரும் செல்வ வளத்தை பெறுங்கள். பிரதமை திதி அன்று அல்லது பிரதமை திதியில் பிறந்தவர்கள் நெய் சார்ந்த பொருட்களை நிவேதனமாக படைத்து சுக்கிரனுடைய அருளை பெறலாம். இந்த லட்சுமி கடாட்சம் பெறலாம். துவிதியை திரி சர்க்கரை. அப்போ சர்க்கரைங்கும் போது வெறும் சர்க்கரை கூட, நம்ம பொதுவாக அந்த அரைக்காசம்மன் ஆலயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நிவேதனம்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். சர்க்கரைனா சர்க்கரை மட்டும் இல்லாமல் சர்க்கரை சார்ந்த பொருட்களான வெல்லம் அது கூட நீங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு அல்லது சர்க்கரை பொங்கல் வச்சு கூட நீங்க நிவேதனம் செய்து இந்த சுக்கிரனோட அருளை பெறலாம். அடுத்தது திருதியை திதி. பால், சுத்தமான பால் நைவேத்தியமாக வைக்கலாம், அல்லது பால் அன்னம், பாலால் அபிஷேகம் பண்ணுவது, அம்பாளுக்கு பால் அபிஷேகம் பண்றது அப்படிங்கிறது, சந்திரனுக்கு பால் அபிஷேகம் பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷமான விஷயங்கள். சதுர்த்தி அப்படின்னா பலவிதமான பட்சணங்கள். நம்ம வீட்டில் பொதுவாகவே தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நிறைய பட்சணங்கள் செய்வோம். அதே மாதிரி தெய்வங்களையும் பொதுவாகவே நம்ம கன்னி தெய்வங்களை எல்லாம் வழிபாடு பண்ணும்போது நிறைய பட்சணங்கள் செய்து வழிபாடு பண்ணுவோம். அப்போ தெய்வங்களுக்கும் பலவிதமான பட்சணங்கள் செய்து நிவேதனம் செய்து அந்த சுக்கிரனோட அருளை பெறலாம். பஞ்சமி திதி வாழைப்பழத்தை நிவேதனமாக செய்து இந்த
மகாலட்சுமி அருளை பெறலாம். சஷ்டி தேன் அபிஷேகம் அல்லது தேனால் உங்களுக்கு என்ன விஷயங்கள் உங்களுக்காக செய்ய முடியுமோ அதை பண்ணலாம். இல்லை முருகனுக்கு ஒரு தேன் அபிஷேகம் பண்ணலாம். அல்லது அந்த திதி நித்யா தேவதைக்கு வந்து தேனாபிஷேகம் செய்வது மிக விசேஷத்தை தரும். சப்தமி வெல்லம். சப்தமி திதியில் பிறந்தவர்கள் வந்து வெல்லம், முக்கியமாக இவர்கள் சூரியனுக்கு இந்த வெல்லம் கலந்த நீரை அர்க்கியம் என்று சமர்ப்பிக்கும் போது இவர்களுடைய வாழ்வில் அனைத்து வளமுமே கிடைக்கும். சப்தமி திதியில் பிறந்தவர்கள். அஷ்டமி தேங்காய், நவமி நெற்பொரி, தசமி கருப்பு எல், அடுத்தது ஏகாதசி தயிர் அன்னம், தயிர் சார்ந்த பொருட்கள், துவாதசி அவல் பாயாசம் கூட வைத்து நீங்கள் நிவேதனம் செய்யலாம். திரியோதசி கடலை பொதுவாக வந்து குருவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். இந்த கடலையில் கூட நான் வந்து சில பேர்களுக்கு வேலை கிடைக்கலங்கும் போது இந்த திரியோதசி திதியில் வந்து நம்ம நந்தி பகவானுக்கு வந்து கடலை மாலை போட சொல்லுவேன். நிலக்கடலை நிறையா பேத்துக்கு வந்து வெற்றி பெற்று வேலை கிடைச்சிருக்கு. அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம இந்த நைவேத்திய பொருளை வச்சு பண்ணலாம். சதுர்தசி அப்படிங்கும்போது பலவிதமான சத்துக்களுடைய சத்து மாவு உருண்டை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இப்போ சதுர்தசி திதிங்கும் போது பொதுவாக காலபுருஷ தத்துவத்தில் 4 வீடுமே நமக்கு திதி சூன்யம் அடையுது. அப்போ இந்த சத்து மாவு அப்படிங்கிறது பலவித பொருட்கள் கலந்ததாக இருக்கும். இதை நிவேதனம் செய்து பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பௌர்ணமி அமாவாசை திதி பிறந்தவர்கள் வந்து பாயாசம் நிவேதனம் செய்யலாம். மேலும் அந்தந்த திதிக்கு உரிய திதி நித்யா தேவதைகளை முடிந்தால் உங்களோட திதிக்கு யோகத்தை செய்வதற்கு அந்த திதி நித்யா தேவதைகளுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சு நீங்கள் டெய்லியும் இந்த திதிக்குள்ள பிறந்திருக்கோம், இந்த திதி அன்னைக்கு எனக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த நிவேதன பொருட்களை வைத்து, மேலும் திதிக்குரிய மலர்கள் இருக்கிறது, திதிக்குரிய மந்திரங்கள் இருக்கிறது, திதி தேவதைகளுக்குரிய பீஜ மந்திரங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் கூறி நீங்கள் அடிக்கடி இதை பூஜை செய்து வரும்போது உங்களுக்கு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். கண்டிப்பாக பணவளம் நிச்சயமாக உண்டு, செல்வ வளம் நிச்சயமாக உண்டு. அனைவரும் அனைத்து நலமும் வளமும் பெற்று வாழ்க வளமுடன். எங்களோடு பயணிப்பதில் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயணிங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.